எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஒன்றல்ல 100 அல்ல 1000 முறை சிந்தியுங்கள். ஆனா அந்த விஷயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு முறை ஒரு நொடி கூட சிந்திக்காதீங்க. மற்றவங்களுக்காக அதை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி என்ன நடக்கும், இப்படி நினைச்சிருப்பாங்களோ அப்படி நினைச்சிருப்பாங்களோ, இதை நம்ம செஞ்சிருக்க வேணாமோ அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்கான விஷயம் நம்ம கான்பிடென்ட்டா 1 இல்லை 100 முறை 1000 முறை யோசிச்சுதான் இறங்கி இருக்கிறோம். அப்ப அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அவங்களுடைய விஷயத்துல ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். அப்ப எல்லாருக்கும் நம்ம எடுத்த காரியம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையுமே சொல்ல, ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம கேட்ட அந்த சஜஷன் கேட்டோம்னா நம்ம முன்னேறினா கூட அவங்க நம்மள கால வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி யோசிங்க. செயல்ல இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க. மற்றவங்களுக்காக என்னைக்குமே வாழாதீங்க. உங்களுக்காக வாழுங்க. தன்னம்பிக்கையோடு இருந்தா எந்த ஒரு செயல்லையுமே நம்மளுடைய வெற்றியானது உண்மையா இருக்கும், நேர்மையா இருக்கும். கண்டிப்பா நமக்கு அந்த செயல்ல வெற்றி தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால செயலை செய்வதற்கு முன் 100 முறை அல்ல 1000 முறை கூட சிந்தியுங்கள். அந்த செயல் இறங்குனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு நொடி கூட சிந்திக்காதீங்க. இயன்றதை செய்வோம், இல்லாமை என்ற சொல்லினை ஒழிப்போம். உங்களால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யுங்க. எப்பயுமே அது வாழ்க்கையில நமக்கான கடவுள் நமக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, நம்மளை நல்லா வச்சிருக்காரு. நமக்கு இருக்கவங்க நம்மளால முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு நாள்ல யாருக்காவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க.